நான் அந்த குமரி 2ஆம் பருவம் தமிழ் இன்றைய தானே இடித்துக் கொள்ளும் முரசு. பப்புவா நியூகினியன் வடக்கு கடற்கரையில் உள்ள ஒரு சிறிய தீவு மனுஸ். இங்கே தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு கிராமத்தில் டாடா கவான் என்கிற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த கிராமத்தின் சேர்ந்த கராமத் செதுக்கு கலைஞர். அவர் உருவாக்கும் முரசுகளில் இருந்து வரும் ஓசை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தெளிவாக கேட்கும். டாடா கபானுக்கு வயதாகிவிட்டது. இறுதியாக ஒரு முரசை செதுக்க தீர்மானித்தார். இதற்காக காட்டிற்குள் சென்று பல மரங்கள் தேடி மின்னல் தாக்கியும் சாயாத ஒரு வலிமையான மரத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த மரத்தில் அவர் முரசை செதுக்கி முடித்த போது அது படகின் வடிவில் கம்பீரமாக இருந்தது. அதன் இரு முனைகளிலும் அந்த ஊரின் தெய்வமான முதலையின் தலை செதுக்கப்பட்டிருந்தது. அந்த முரசை கிராமத்தின் மையத்தில் இருந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வைத்தார். ஒவ்வொரு முறை காற்று பலமாக வீசும் போதும் யாரும் தட்டாமலேயே அந்த முரசு ஒளி எழுப்பியது. அதை கண்டு மக்கள் வியந்தனர். ஒரு நாள் காலை கடல் வழக்கிலிருந்து மாறாக மிகவும் பின்வாங்கியது. கடலுக்குள் இருந்த பவளத்திட்டுகள் வெளியே தெரிந்தன. மக்கள் இதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். கடல் நமக்கு வழிவிடுகிறது, இன்று நிறைய மீன்கள் பிடிக்கலாம் என்று மீனவர்கள் உற்சாகமாக வலைகளை தூக்கி கொண்டு ஓடினர். ஆனால் டாடா கபான் மட்டும் கவலையுடன் கடலை பார்த்தார். அவருக்கு ஏதோ ஆபத்து வருவது போல தோன்றியது. அப்போது யாரும் தொடாமலேயே அந்த புதிய கராமத் ஒளியை எழுப்பியது. முதலில் மெதுவாக தொடங்கிய அந்த ஒளி பிறகு வேகம் பிடித்தது. அது எச்சரிக்கை ஒளி போல இருந்தது. அந்த முரசின் பிளவிலிருந்து வெளிவந்த சத்தம் ஒரு மனிதன் கத்துவதை போலவே இருந்தது. ஓடுங்கள், மலையேறுங்கள், பேரலை வருகிறது என்று அந்த முரசு பேசுவதாக டாடா கபான் உணர்ந்தார். தள்ளாடும் கால்களுடன் ஓடிச் சென்று முரசடிப்பான் கொம்புகள் இரண்டையும் எடுத்து அந்த முரசை ஆபாசமாக அடிக்க ஆரம்பித்தார். எல்லோரும் மலைப்புச்சுக்கு ஓடுங்கள், கராமத் பேசுகிறது, ஆபத்து வருகிறது என்று கத்தினார் டாடா கபான். என்ன பேசுகிறீர்கள் டாடா கபான்? புயல் சுழலோ ஆபத்து அறிகுறிகள் இல்லாத போது ஏன் இப்படி பதறுகிறீர்கள் என்று மக்கள் கேட்டனர். அப்போது பல திசைகளில் இருந்தும் நாய்கள் ஊழையிட்டன. கடற்காக்காக்கள் அபாய கூச்சலிட்டன. மலையை நோக்கி பறந்தன. வரவிருக்கும் பேராபத்தை அந்த உயிரினங்கள் தங்கள் நுண்ணறிவால் அறிந்து கொண்டதன் அறிகுறிகள் இவை. அதை கண்டதும் மக்கள் பயந்து தங்கள் குழந்தைகளையும் முதியவர்களையும் தூக்கி கொண்டு தீவின் உயரமான மலைப்பகுதியை நோக்கி ஓடினர். வளர்ப்பு விலங்குகள் பறவைகளையும் தங்களோடு அழைத்து சென்றனர். மக்கள் அனைவரும் மலை உச்சி அடைந்த சில நிமிடங்களில் கடற்பரப்பின் அடிவானில் மாபெரும் கருப்பு சுவர் இருந்த போல தெரிந்தது. அது பிரம்மாண்டமான ஆழிப்பேரலை கடல் நீர் தென்னை மர உயரத்திற்கு மேல் எழும்பி சீறிக்கொண்டு கரையை நோக்கி பாய்ந்து வந்தன. கண்ணிமைக்கும் நேரத்தில் கடற்கரையில் இருந்து தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வீடுகள் வைக்கோல் போல அடித்து செல்லப்பட்டன. மலை உச்சியில் நின்றிருந்த மக்கள் வீதியால் நடுங்கிக் கொண்ட அந்த பேரளவை பார்த்தனர். ஆழிப்பேரலைக்கு மேலே அந்த அதிசய கராமத் ஒரு படகை போல மிதந்து கொண்டிருந்தது. அது அந்த பேரலையில் மூழ்கவோ அடித்து செல்லப்படவோ இல்லை. அதை கண்டு வியந்த மக்கள் நிச்சயமாக அது டாடா கபான் மூலம் கடல் தாய் நமக்கு அளித்த வெகுமதிதான். அது எச்சரிக்கை இல்லை என்றால் இன்று நாம் அனைவரும் கடல் நீரால் அடித்து செல்லப்பட்டிருப்போம் என்று பேசிக்கொண்டனர். வெள்ளம் வளர்ந்த பிறகும் மக்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தனர். கிராமமே ஊருக்கு குலைந்து போயிருந்தது. கிராமத்தின் மையத்தில் இருந்த பொதுக்கூட்டம் சிரிந்திருந்தது. ஆயினும் அதன் உள்ளே அதிசய கராமத் முரசு அப்படியே இருந்தது. அது மீண்டும் பழைய இடத்திற்கே வந்து அமைதியாக அமர்ந்திருந்தது. டாடா கபான் நெகிழ்ச்சியோடு அந்த முரசை வருடினார். நீ பேசினாய், என் கிராம மக்களின் உயிரை காப்பாற்றினாய், மிக்க நன்றி என தடுத்தழுத்தார். மக்கள் அந்த முரசுக்கு உயிர் முரசு என்று பெயரிட்டனர்.